நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறன்றது பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு வருது, பூஜை செய்யக்கூடிய நல்ல நேரம், பலன்கள், நெய்வேத்தியங்கள், வரலாறு, இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டால் நேர்மறை ஆற்றல்கள் பெருகி பல மடங்கு அதிக நன்மையை பெற்றுத்தரும். விநாயகரின் அவதார தினமான முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி திதியில் அவதாரம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கி வந்து பிரதிஷ்டை செய்து விநாயகருக்கு விருப்பமான அருகம்புல், கொழுக்கட்டை, மோதகம், அவல் பொரி, கடலை, பழங்கள் படைத்து வழிபடுவார்கள். பூஜை முடிந்ததும் 3, 5 அல்லது 7 நாட்களில் வீடுகளில் வைத்து வழிபட்ட பிறகு விநாயகர் சிலைகளை பொது இடத்தில் வைத்து பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம். யானை முகமும் மனித உடலும் 4 கரங்களும் பெருத்த வயிறும் முரம் போன்ற காதுகளும் கொண்டு அருளே வடிவமாக அமைந்தவர்தான் விநாயக பெருமான். மிகவும் எளிமையான கடவுள் விநாயக பெருமான். கேட்ட வரத்தை அருளக்கூடியவர், வேதங்கள் போற்றும் வேழ முகத்தோன், அனைவருக்கும் அருள்பாலிக்கும் ஆணை முகத்தோன். ஒரு மாதத்தில் ஒன்று வளர்பிறை சதுர்த்தி, மற்றொன்று தேய்பிறை சதுர்த்தி. இதில் வளர்பிறை சதுர்த்தி விரதம் என்றும், தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி என்றும் வழிபடப்படுகின்றது. அதிலும் ஆவணி மாதம் சங்கடஹர சதுர்த்தி வரும். ஆனால் இந்த வருடம் ஆடி மாதத்தில் தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி கொண்டாடப்பட்டது. வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியாகவும் கொண்டாடப்படுகின்றது. விநாயகர் தோன்றிய வரலாறு பார்க்கலாம். ஒரு நாள் பார்வதி தேவி நீராட குளக்கரைக்கு சென்றார். அப்பொழுது காவலுக்கு யாரும் இல்லையே, தனக்கென ஒரு காவலன் இருந்தால் எப்படி இருக்கும், அதுவும் தானே உருவாக்கினால் எப்படி இருக்கும் என நினைத்து தான் கொண்டு சென்ற மஞ்சளால் ஒரு ஆண் குழந்தை உருவத்தை பிடித்தார். அதற்கு உயிரும் கொடுத்தார். அந்த குழந்தையிடம், தான் நீராட செல்கிறேன், எனக்கு காவலாக இரு, உள்ளே யாரையும் அனுமதிக்காதே என்று கூறிவிட்டு சென்றார். மிகவும் பொறுப்புடனும் காவல் காத்து கொண்டிருந்தார் விநாயகர். அப்பொழுது அங்கு வந்த சிவபெருமான் உள்ளே நுழைய முயன்றார். ஆனால் சிறு பாலகனோ வந்திருப்பது பார்வதி தேவியின் மணாளன் என்று தெரியாமல் தடுத்தார். சிவபெருமான் எடுத்து கூறியும் தன் தாய் உத்தரவை யாரும் மீற முடியாது என கூறி சிவபெருமானை தடுத்தார். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தன் பரசுவால் சிறுவனின் தலையை வெட்டினார். பின்பு உள்ளே சென்றார். ஈசனை பார்த்த பார்வதி, உள்ளே எப்படி வந்தீர்கள், எனக்கு காவலாக நின்ற குழந்தை தடுக்கவில்லையா என்றார். அதற்கு சிவபெருமான், சிறுவன் தடுத்து என்னிடம் சண்டையிட்டான், அதனால் அவனின் தலையை துண்டித்து விட்டு உள்ளே வந்ததாக கூறினார். இதனால் மனமுடைந்த பார்வதி தேவி தான் உருவாக்கிய குழந்தை நினைத்து அழுது புலம்பினாள். மீண்டும் உயிர் தரும்படி சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்டார். அதனால் மனம் இறங்கிய சிவபெருமான் பூதகணங்களை அனுப்பி, எந்த ஒரு குழந்தை தாய் வேற திசை நோக்கியும் பிள்ளை வடக்கில் தலை வைத்தும் படுத்திருக்கின்றதோ அதன் தலையை வெட்டி எடுத்து வாருங்கள் என உத்தரவிட்டார். ஈசனின் சொல்படி பூதகணங்கள் முதலில் பார்த்தது ஒரு யானை குட்டியை. அதனால் அதன் தலையை வெட்டி எடுத்து வந்து அந்த ஆண் குழந்தையின் உடம்பில் ஒட்ட வைத்து உயிர் கொடுத்தார் சிவபெருமான். இதோ உன் பிள்ளை உயிர் பெற்றது என கூறினார். ஆனால் தான் உருவாக்கிய பிள்ளை இதுவல்லவே, இந்த பிள்ளையார் யார் என பார்வதி தேவி கேட்க, விநாயகருக்கு இன்றும் விநாயகர் என்ற பெயரிலே அழைக்கப்படுகின்றார். விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு வருதுன்றது பார்த்தீங்கன்னா, சதுர்த்தி திதி ஆரம்பிக்கும் நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி மதியம் 1:54 மணிக்கு தொடங்கி சதுர்த்தி திதி முடியும் நாள் ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 3:44 மணிக்கு முடிகின்றது.
பூஜை செய்ய உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை 10:56 மணிலிருந்து 1:40 மணி வரை பூஜை செய்ய நல்ல நேரம். மாலை நேரம் வந்து பார்த்திங்கன்னா மாலை 5:30 மணிக்கு மேல் பூஜை செய்ய நல்ல நேரம். விநாயகர் சதுர்த்தி அன்று நிலவை பார்க்கக்கூடாத நேரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி மதியம் 1:54 மணிலிருந்து 8:29 மணி வரை நிலவை பார்க்கக்கூடாது. விநாயகர் சிலை வாங்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார வாங்கணும். அந்த நேரம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளார நீங்கள் வாங்கணும். யமகண்டம் வந்து 7:30 9 அந்த நேரத்தை தவிர்க்க வேண்டும். ராகு காலம் 12 மணிலேருந்து 1:30 மணி அந்த நேரத்தை தவிர்த்து நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று விரதம் இருந்து பூஜை செய்வதற்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிட்டும். விநாயகர் பெருமானை வழிபடுபவர்களுக்கு துன்பங்கள் விலகும், தடைகள் அனைத்தும் விலகும், நவகிரக தோஷம் நீங்கும், சர்ப்பதோஷம் நீங்கும், சனி பகவானால் ஏற்படும் தொல்லைகள் அகலும், திருமண தடை நீங்கும், காரிய தடை நீங்கும், வறுமை ஒழியும், கடன் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும், சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாள் வீட்டை சுத்தம் செய்து பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்து வைக்க வேண்டும். அடுத்த நாள் சதுர்த்தி அன்று அதிகாலை நீராடி விட்டு மாவிலை தோரணம் வீட்டு நிலைவாசலில் அழகாக அலங்கரித்து வீட்டில் பிறகு பூஜை அறையில் பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். விநாயகர் சிலை வைத்து பூஜை செய்பவர்கள் அபிஷேகம் செய்யலாம். பால், தயிர், இளநீர், சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்த பிறகு மஞ்சள், குங்குமம் வைத்து வஸ்திரம் அணிவித்து அருகம்புல், எருக்கம்பூ மாலை சாற்ற வேண்டும். புதியதாக களிமண்ணால் செய்யப்பட்ட சிலையை வீட்டிற்கு வாங்கிட்டு வரும் பொழுது மனை அல்லது பலகையை கொண்டு வாங்கிட்டு வர வேண்டும். சிலையை வீட்டின் வடகிழக்கு திசையிலே வைக்க வேண்டும். விநாயகர் சிலை மேற்கு நோக்கி இருக்கும் வகையில் இருக்க வேண்டும். விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்த பிறகு அதை அங்கிருந்து அகற்றக்கூடாது. கரைப்பதற்காக எடுத்து செல்லும் பொழுது மட்டுமே சிலையை அகற்ற வேண்டும். சிலையை வாங்கும் பொழுது கண்கள் தனியாக தருவார்கள். அதை வீட்டிற்கு வந்த பிறகு பூஜை ஆரம்பிக்கும் முன் கண்களை பதித்த பிறகு பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். சிலைக்குள் மஞ்சள், குங்குமம், சந்தனம் வைக்க வேண்டும். பிறகு அருகம்புல், எருக்கம்பூ மாலை அணிவிக்க வேண்டும். பிறகு குன்றின் மணிகள் வைத்து தொப்பையில் ₹1 நாணயம் பதிக்க வேண்டும். பிள்ளையார் குடையை வைத்து பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். பிறகு விளக்குகளை ஏற்றி பூஜையை தொடங்க வேண்டும். முதலில் பிள்ளையாருக்கு பூஜை செய்வதன் முன் நாம் நம் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். மற்ற பூஜைகளில் முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கி ஆரம்பிப்போம். ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்று குலதெய்வ வழிபாட்டிற்கு பிறகு ஆரம்பிக்க வேண்டும். நெய்வேதியங்கள் தலைவாழை இலை போட்டு அதில் சுண்டல், கொழுக்கட்டை, வடை, பாயசம், இனிப்பு வகைகள், அப்பம், லட்டு, பழங்கள், அவல் பொரி, கடலை வைத்து கரும்பு, மக்காச்சோளம், கொய்யா, ஆப்பிள், மாதுளை, கம்பு, சோளம், வாழைப்பழம், தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, பூ, பழங்கள் எல்லாம் வைத்து நீங்கள் பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாம். எந்த நெய்வேதியம் எங்களால் செய்ய முடியவில்லை என்பவர்களுக்கு 1 டம்ளர் காய்ச்சிய பால், கல்கண்டு சேர்த்து நீங்கள் வைக்கலாம். ஒரு கொத்து அருகம்புல், ஒரு கைப்பிடி எருக்க மாலையை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இதனால் விநாயகரின் முழு அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். விநாயகர் காயத்ரி மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுக்கு தெரிந்த விநாயகர் மந்திரம், ஸ்லோகங்கள், 108 விநாயகர் போற்றி கூட நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம். உங்கள் பிரார்த்தனைகளுக்கேற்ப இலைகள், பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து விநாயகரின் காலடியில் உங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து விட்டு நீங்கள் பூஜையை தீபதூப ஆராதனைகள் செய்து நீங்கள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். பூஜை நிறைவு செய்வதற்கு முன்பு தோப்புக்கரணம் போட்டு நிறைவு செய்யலாம். வீட்டில் வழிபாடு முடித்துவிட்டு மாலை கோவிலுக்கு சென்று 2 நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வழிபட்டு வாருங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்று சந்திரனை தரிசிக்க கூடாது. சந்திரனை அன்று நாளில் தரிசிப்பவர்களுக்கு தோஷம் உண்டாகும் என்பது ஐதீகம்.
களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் ஒரு நாள் பூஜை செய்பவர்கள் இருக்கின்றார்கள், 3 நாள் பூஜை செய்பவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு நாள் பூஜை செய்பவர்கள் என்றால் புதன்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் கற்பூர ஆராதனைகள் செய்துவிட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வைத்து விடலாம், அல்லது கடலில் சென்று கரைத்து விடலாம் நீர்நிலைகளில். 3 நாட்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்பவர்கள் காலை மாலை என 2 வேளையும் பூஜை செய்ய வேண்டும். 3 நாட்கள் தொடர்ந்து விநாயகருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைக்க வேண்டும். உங்களால் முடிந்ததை படைக்கலாம். பூஜை செய்து கடைசி நாள் அன்று அவரை எடுத்து கொண்டு சென்று கற்பூர ஆராதனைகளை காண்பித்து கடலில் கரைப்பது சிறப்பு. அவ்வாறு கடலில் கரைக்க முடியாதவர்கள் ஆறு, குளம், ஏரியில் போன்றவற்றிலும் கரைக்கலாம். இப்படி எங்குமே கரைக்க முடியாதவர்கள் வீட்டில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் மஞ்சப்பொடி, உதிரி பூக்களை போட்டு நீங்கள் வைத்திருக்கும் விநாயகர் சிலையை அந்த நீரில் முழுக வைத்து அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் செடிகளுக்கு அல்லது நிலத்தில் கால்படாத இடத்துல அந்த தண்ணீரை ஊற்றி விடலாம். சிலை வாங்கும்போது கவனிக்க வேண்டியவை: சிலை வாங்கும் பொழுது கிரீடத்துடன் வாங்குவது சிறப்பு. வீட்டிற்கு நல்லது நடக்கும், செல்வம் பெருகும். அமர்ந்த நிலையில் சிலை வாங்க வேண்டும். அதற்கூடவே எலியும் வைத்திருப்பது போல் இருக்க வேண்டும் அந்த சிலை. சிலை நின்றவாறு இருக்கும் சிலையை வாங்கக்கூடாது. விநாயகர் சிலைக்கு இடது தும்பிக்கை உள்ளது போன்றது வாங்கணும், அது வெற்றியை தரும். வலது புறம் இருப்பது போன்று வாங்கக்கூடாது. அப்படி இருக்கும் சிலைகள் கோபம், பிடிவாதம் இருப்பதாக அர்த்தம். பிறகு விருப்பம் நிறைவேற தாமதமாகும், வீட்டிற்கு நல்லதல் அல்ல என்று சொல்வார்கள். வாங்கும் சிலையை மணையில் வாங்க வேண்டும். அந்த மணையில் மஞ்சள், குங்குமம் வைத்த பின்னரே சிலை வாங்க வேண்டும். வலது கையில் அல்லது 2 கையில் பிடித்தவாறு வீட்டிற்கு வர வேண்டும். விநாயகர் சிலை பார்த்தீங்கன்னா பச்சை களிமண் அல்லது காய்ந்த களிமண்ணில் பிள்ளையார் இருக்கும். நீங்கள் ரெகுலராக எது வாங்குவீங்களோ அதை வாங்குங்க. வீட்டு நிலைவாசலில் பிள்ளையாரை நீங்கள் தீபம் ஏற்றி அல்லது கற்பூரம் ஆரத்தி காண்பித்து வருடம் வருடம் எங்கள் வீட்டுக்கு இதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், பொருளாதாரம் அனைத்தும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு பிள்ளையாரை வீட்டிற்குள் அழைத்து செல்ல வேண்டும். விநாயகர் சிலை கூட அன்று ஒரு நாள் மட்டும், வேறு சிலைகள் ஏதும் இருக்கக்கூடாது. ஆண் பிள்ளை ஒருவர் இருந்தால் 2 பிள்ளையார்களை வாங்க வேண்டும். வீட்டில் எளிமையாக விநாயகர் படம் வச்சு எப்படி பூஜை செய்யலாம்ன்றது பார்க்கலாம். சிலை வாங்குகிற பழக்கம் இல்லாதவங்க மனை மீது விநாயகர் ஃபோட்டோ வைத்து பூஜை செய்யலாம். முழு முதற் கடவுளான பிள்ளையாருக்கு எளிமையான பூஜை செய்து விலை உயர்ந்த பொருட்களோ அவருக்கு தேவையில்லை. ஒரு கைப்பிடி அருகம்புல், ஒரு சின்ன கைப்பிடி அவல் போதும். ஓம் கணபதியே நமக என்று சொன்னாலே போதும், அவர் நமக்கு நிச்சயம் அருள் புரிவார். விநாயகரை களிமண், மஞ்சப்பொடி, அரச இலை என எதில் வேண்டுமானாலும் அவரை ஆவாகனம் செய்து நம்ம வழிபடலாம். விநாயகரை விசர்ஜனம் அல்லது நிமஜ்ஜனம் சிலையை கொண்டு கடலில் கரைப்பதற்கு 3 காரணங்கள் உண்டு. முதலில் ஒரு காரணம் பார்க்கலாம். நம்முடைய துன்பங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் வறுமை மற்றும் ஏழ்மை நிலையை விநாயகர் தன்னுடன் எடுத்து சென்று கரைவதால் நமக்கு நிம்மதியும் சந்தோஷமான வாழ்க்கையும் தருவதே நம் இல்லங்களை நோக்கி வருகின்றார் விநாயக பெருமான். இதுவே விநாயகர் நீரில் கரைப்பதற்கு முதல் காரணம். இரண்டாவது காரணம், விநாயகர் நீரில் கரைக்க காரணம் என்னவென்றால் உலகத்தில் தோன்றி எல்லோரும் பிறப்பு மற்றும் இறப்பு உண்டு என்பதை உணர்த்துகின்றது. அதாவது எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதற்கு களிமண்ணால் ஆன விநாயகரை உபயோகம் செய்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பெருக்கன்று ஆற்றில் நீர் மணலில் அடித்து செல்லும். இதனால் அந்த இடத்தில் நீர் தங்காது. அதனால் நிலத்தடி நீர் குறைய வாய்ப்பு இருக்கு. இதனால் நீர்நிலையாக தங்குவதற்கு களிமண் மிகவும் உபயோகமாக இருக்கின்றது. மூன்றாவது காரணம், பிள்ளையார் தனது குடும்பத்தினருடன் மீண்டும் ஒன்றிணைவதாக கைலாய மலைக்கு திரும்புவதாக கருதப்படுகின்றது. விநாயகருக்கு நம்ம நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா அருகம்புல், கொழுக்கட்டை, அதற்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வைக்கிறதுனால இன்னமும் பலன்கள் அதிகம். அருகம்புல் பார்த்திங்கன்னா ஒரு போரில் அசுரனை விழுங்கியதால் அவருக்கு வயிற்றில் ஏற்பட்ட வெப்பத்தை தணிக்க முனிவர்கள் அருகம்புல்லை கொண்டு தலையில் வைத்தார்கள். உடனே வெப்பம் குறைந்தது. அன்று முதல் தனக்கு அருகம்புல் தருபவர்களின் வெப்பம் போன்ற துன்பங்களை நீக்கி
குளிர்ச்சி போன்ற இன்பத்தை தருவதாக விநாயகர் வாக்கு அளித்தார். கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா இதன் வெளிப்புறம் மாவு, உள்ளே இனிமையான பூரணம். இது வெளி உலகத்திற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் உன் மனம் பக்தியால் இனிப்பாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை சொல்லப்படுகின்றது. விநாயகரை வணங்குவது எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சாதாரண மனிதர்களான நாம் ஒவ்வொரு வேலையை தொடங்குவதற்கு முன்பு விநாயகரை வணங்கிய பின் அந்த வேலை அல்லது பூஜையை தொடங்குகின்றோம். ஆனால் சிவனுக்கே ஒரு காரியம் தடைப்பட்டது என்றால் அது விநாயகரை வணங்காததால்தான் என்று சொல்லப்படுகின்றது. 3 அசுரர்கள் தேவர்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தினார்கள். அவர்களை அழிக்க கிளம்புவதற்கு முன் முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்க சிவபெருமான் மறந்துவிட்டார். தேர் கிளம்பிய சில நொடிகளே அதன் அச்சு முறிந்தது. சிவபெருமானின் முயற்சி தடைப்பட்டது. அப்போதுதான் தன் தவறை உணர்ந்த சிவன் மனதிற்குள் விநாயகரை வணங்கி தடையை நீக்க வேண்டினார். இதனால் அப்பன் சிவனுக்கே இந்த நிலைமை என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். எனவே விநாயகர் சதுர்த்தி அன்று நம்முடைய குறைகளை அவரிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தால் நமக்கு கண்டிப்பாக அருள் புரிவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற